அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று பாட்டி சொன்ன ஒரு பாட்டு. சான்றோர் பெருமக்களே, மூதுரையில் இன்றும் ஒரு நல்ல பாடல். சாந்தனையும் தீயனவே செய்திடினோ தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர். மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர் நிழலை தந்து மறைக்குமாம் கண்டீர் மரம். மரம் தன்னை வெட்டுவோருக்கும் வெயிலை மறைத்து குளிர் நிழலை தருவது போல் அடிமரத்தை கோடரி எடுத்து வெட்டான் ஒருத்தன். வெட்டுறவனுக்கு அது தான் கீழே விழற வரைக்கும் அவனுக்கு நிழல் கொடுக்குதான். நாம இருந்தால் என்னையா வெட்டுற அப்படின்னு அவனை வெட்ட போவோம். ஆனால் மரம் பாருங்கள், மரம் தன்னை வெட்டுவோருக்கும் வெயிலை மறைத்து குளிர் நிழலை தருவது போல் சான்றோர் தாம் சாகும் வரையிலும் தனக்கு தொடர்ந்து பிறர் துன்பம் விளைவித்தாலும் அவர்களுக்கும் இவர்கள் நன்மையே செய்து அவர்களை காப்பாற்றுவர். தன்னை வெற்றவனுக்கு நிழல் கொடுக்குது மரம். அதுபோல் இவனுக்கு நாம் சாகிற வரைக்கும் துன்பம் கொடுக்குறான், ஒரே தொல்லை துன்பம் கொடுக்குறான். அவனுக்கு கூட என்னவான், நன்மையே செய்து அவர்களை காப்பாற்றுவர். யார்? அவர்கள்தான் சான்றோர்கள். என்ன அடிச்சியா நான் உன்னை அடிக்கிறேன் பாரு, அது கிடையாது. அப்படியாப்பா, அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களை காப்பாற்றுவர், அவர்கள் தான் சான்றோர். அதைத்தான் வள்ளுவர் கூட ஒரு குறளில் சொல்கிறாரு. இன்னா செய்தார்க்கோ இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு. இதே தான், உனக்கு துன்பம் செய்தவர்களுக்கும் நீ திருப்பி அவர்களுக்கு இன்பம் செய்யவில்லை என்றால், உனக்கு தீமை செய்தவர்களுக்கும் நீ அவர்களுக்கு நன்மை செய்யவில்லை என்றால், அப்புறம் நீ என்ன குணவான், அப்புறம் நீ என்ன நல்ல குணமுடையவன்னு கேட்குறாரு. என்ன அர்த்தம்? என்ன ஔவையார் சொன்னாரோ அதே தான் வள்ளுவரும் சொன்னார். அப்போ என்ன, நமக்கு துன்பம் செய்தவர்களுக்கும் நாம் இன்பம் கொடுக்க வேண்டாம், நமக்கு தீமை புரிந்தவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும். செய்வோமா? நன்றி, வணக்கம்.